கோயிலோட ஆண்டு விழா, அதாவது பார்த்தீங்கன்னா 4 நாட்கள் விழாவாக நடக்க போகுது. நேராக ஆப்போசிட்டில் ஃப்ளக்ஸ் வச்சிருக்கிறோம், பத்திரிக்கை தரோம். நாங்கள் யாரும் வீடு தேடி போய் இது செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா எல்லா கோயிலுக்காரும் வராங்க, நீங்களும் வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பக்தர்கள். காவடிப்பட்டுக்கார் வராங்க, குலதெய்வ கோயிலுக்கார் வராங்க, தெரிஞ்ச கோயிலுக்கார் வராங்க, பக்கத்து கோயிலுக்கார் வராங்கன்னு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அதனால நாங்கள் வீடு தேடி போய் யாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கறது இல்லை. இங்கேயே கோயிலே எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்துட்றோம். எல்லாரும் அந்த பத்திரிகையை வாங்கி அழைப்பை எடுத்துட்டு எல்லாரும் தவறாம 13ஆம் தேதி காலையில வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உண்டான பூஜைகள் ஆரம்பம். கணபதி ஹோமம் முதல்ல, விக்னங்கள் விநாயகத்திற்கும் விநாயக பெருமான் மகா கணபதி ஹோமம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சங்கல்பம், அணிக்கை, மகா அணிக்கை, வேத அணிக்கைன்னு சொல்லிட்டு திவ்ய பிரபந்தங்கள்லாம் சேவிச்சு சுவாமிக்கு சிறப்பான பூர்ணாகதி முடியும். அதை தொடர்ந்து சாயந்தரம் 5 மணிக்கு வரதராஜபுரம் பெருமாள் கோயிலிருந்து எல்லா சுபங்களையும் சரிங்களா, கல்யாணமான தாய்மார்கள் அனைவரையும் வேதங்கள், இசை வாத்தியங்கள் முழங்க கோமாத அஸ்வத்துடன் ஊர்வலமாக அழைச்சிட்டு வந்து இங்கே கோயில் முன்னாடி கோமாத அஸ்வத் பூஜை பண்ணிட்டு அப்படியே அந்த பக்கம் போய் சுமங்கலி பூஜை பண்ணிடுவோம். எல்லா சுமங்கலிக்கும் அதுக்கு 1100 ரூபாய் தட்சணை வச்சிருக்கிறோம். ஏன் 1100 ரூபா வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். சரிங்களா, அதுக்குண்டான விளக்கங்கள் நாங்கள் சொல்கிறோம். எல்லா தாய்மார்களுக்கும் ஒரு புடவை கொடுத்துருவோம். ஒரு தாம்பூல தட்டத்தில் சீர்தட்டங்கள், அதாவது ஒரு பெண்மணிக்கு என்னென்ன வேணும், வளையல், பூ, கொட்டை, வெத்தலைமாக்கு, எலுமிச்சம்பழம், ஜாக்கெட் பிட் கிடச்சா யார் யார் என்னென்ன வாங்கி தராங்களோ அதை வச்சு எல்லாமே சீர்திட்டமாக கொடுத்துருவோம். எல்லாரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்க. அன்றைக்கி சுமங்கலி பூஜை சாயந்தரம் 5 மணிக்கு ஆரம்பித்து 7:30 மணிக்கு முடிஞ்சிடும். எல்லாரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில் சுதர்சன ஹோமம் நடக்கும், பெருமாளுக்கு உண்டான ஹோமம். அதை முடிஞ்சு சாயந்தரம் 5 மணிக்கு வாஸ்து சாந்தி, கும்ப அலங்காரம், முதல் கால பூஜைகள்லாம் நடக்கும். அது முடிஞ்சுட்டா ஞாயிற்றுக்கிழமை காலையில் மங்கள இசை, திருப்பள்ளி எழுச்சியுடன் ஆண்டு விழா பூஜைகள், சம்பத்சர அபிஷேகம்